பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பிளான்ட்டை பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குக்கிங் டிப்ஸ், டெய்லரிங் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமா இனிமேல் நம்ம கொஞ்சம் சீரியஸா வந்துட்டு பிளான்ட் சீரியஸா கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸ்னேக் பிளான்ட் எப்படி வளர்க்கலாம், இது நம்ம எப்படி நமக்கு இது உபயோகமா இருக்கும்ன்றத பத்தி பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் பேர் வந்து ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, மதரிங் டேங்க் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதோட சயின்டிபிக் நேம் பாத்தீங்கன்னா சான்சோரியா ட்ரிஃபாஷியாட்டான்னு இதோட சயின்டிபிக் நேம். இது என்ன பாத்தீங்கன்னா நாக்கு பாருங்க, பாம்பு தலை நீட்டி நிக்கிற மாதிரியும் மாமியார் வாய் நீட்டி நிக்கிற மாதிரின்றதுனால இதுக்கு இப்படி ஒரு பேரு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய ஆக்சிஜன் தரக்கூடியது. இதுக்கு எது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, இது நமக்கு டே அண்ட் நைட்டு நமக்கு ஆக்சிஜன், எல்லா பிளான்ட்ஸுமே டே டைம்ல ஆக்சிஜன் தரும். ஆனா இந்த பிளான்ட் வந்துட்டு நமக்கு டே அண்ட் நைட்லயும் ஆக்சிஜன் தரதுனால இந்த பிளான்ட்டை வளர்க்கணும்னு நான் வளர்க்குறேன். இதே மாதிரி நீங்களும் இது வளர்ங்க. அடுத்தது இது எப்படி வளர்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த சன்லைட் எப்படி இருக்கணும். நம்ம எல்லா பிளான்ட்டுக்குமே சன்லைட் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த பிளான்ட்டுக்கு முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியம் சன்லைட் தான். பிரைட் இன்டைரக்ட் சன்லைட்னு சொல்றாங்க. அதாவது டைரக்டா சன்லைட் வச்சோம்னா இதோட growth ரொம்ப அதிகமா இருக்கும். பிரைட் இன்டைரக்ட் சன்லைட்ல நீங்க லோவா வச்சுக்கினா இதோட growth கொஞ்சம் லோவா இருக்கும். மீடியமா வச்சுக்கினா இதோட growthம் மீடியமா இருக்கும். நீங்க நல்ல பிரைட்டா வச்சீங்கன்னா இதோட growthம் ஹையா இருக்கும். உங்களோட growth எப்படி நம்ம இந்த செடியோட growth எப்படி வேணும் நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சன்லைட்டும் இந்த செடிக்கு முக்கியமா. இது வந்து ட்ரையான பிளேஸ்ல தான் இது வந்து வளர்றதுனால இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சன்லைட்டு. இப்போ இது பாத்தீங்கன்னா சன்லைட்டு நீங்க இது ஃப்ரண்ட் சைடு மட்டுமே பட்டுட்டு இருந்தோம்னா இங்க இதோட வளர்ச்சி வந்துட்டு இது வாங்கி அப்படியே பெண்ட் ஆகுற மாதிரி வரும். ஸோ நீங்க என்ன செய்யணும்னா இத வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு இதுக்கு நீங்க ஒரு ரொட்டேஷன் டைப்ல இப்படி வந்து சுத்திக்கணும். அப்போ வந்துட்டு அதோட சன்லைட்டு பேக் சைடையும் படுற மாதிரி இருக்கும். ஸோ செடிக்கு மற்ற நம்ம எல்லா செடியும் பாத்தீங்கன்னா நம்ம வச்சுட்டோம்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ சன்லைட் அது பட்டா போதும். ஆனா இந்த பிளான்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எல்லா சைடையும் சன்லைட்டு நல்லா பிரைட்டா பட்டுச்சுன்னா இந்த பிளான்ட்டோட growth வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இது வாட்டர் எப்படி ஊத்தணும், நிறைய தண்ணி ஊத்தணுமா இல்ல கொஞ்சமா ஊத்தணுமா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணி நம்ம எப்படி ஊத்தணும்னா இப்போ ஒரு வாட்டி தண்ணிய வந்து ஃபுல்லா அடியில ரூட் வரைக்கும் அடியில போற அளவுக்கு எல்லா மண்ணும் நனைகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திடணும். அந்த தண்ணி ஊத்திட்டீங்கன்னா 1 வீக்குக்கு நீங்க இந்த செடி பக்கமே நீங்க வரவே தேவையில்லை. ஏன்னா அந்த தண்ணியே இது 1 வீக்குக்கு அது வச்சுக்கும். ஸோ இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும்னா லோ கன்சம்ஷன் வாட்டர், தண்ணிய கொஞ்சமா பிடிக்கும். ஸோ அதனால இந்த வெயில் காலத்துல நமக்கு ஆக்சிஜனும் ரொம்ப தேவைப்படும், தண்ணியும் கிடைக்காது. அப்ப கண்டிப்பா நீங்க இந்த பிளான்ட்டை வளர்க்கணும். ஏன்னா இந்த பிளான்ட் வந்து டே அண்ட் நைட் ஆக்சிஜன் கொடுக்குது. ஸோ லோ கன்சம்ஷன் வாட்டர், தண்ணியும் அதிகமா பிடிக்காது. அப்படியே தண்ணி இது அதிகமாயிடுச்சுன்னா இதோட growth கம்மியாயிடும், ரூட்டே அழுகிடும். அது மாதிரி ரூட் அழுகாத இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்னா இந்த பாட்டுக்கு அடியில கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் போடுங்க. எல்லாரும் சின்ன ஹோல்ஸா போடுவாங்க. கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் போட்டீங்கன்னா எக்ஸஸா எதனா தண்ணி இருந்தா கூட அந்த ஹோல்ஸ் வழியா ட்ரை ஆயிடும். மண்ணு வந்து வெட்டா இருக்கும், ஆனா சதன்னு தண்ணி இருக்காது. ஸோ அந்த வாட்டர் ரொம்ப முக்கியம் இந்த பிளான்ட்டுக்கு. ரூட் அழுகிடுச்சுன்னா இந்த பிளான்ட் வளராது. ஸோ இதுக்கு கொஞ்சமான தண்ணி இருந்தாலே போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா சாயில். இதுக்கு எப்படி நம்ம எது மாதிரியான மண்ணு போடலாம், ஒவ்வொரு செடிக்கும் இது மாதிரியான மண்ணு போடலாம், செம்மண்ணு போடலாம், களிமண்ணு போடலாம் அப்படிலாம் சொல்றப்ப இந்த மண்ணு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னோம்னா, நம்ம வந்து இந்த செடி வாங்குறப்ப அங்க கேக்டஸ் ஆயில்னு விற்குது. ஸோ அது மாதிரி நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணாத நம்ம இந்த மண்ணை நம்மளே தயார் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா சாயில், கொக்கோபீட், ஃபெர்டிலைசர், சாதாரண மண், இது எல்லாமே கலந்து நான் வச்சுட்டு இந்த பிளான்ட்டை உள்ள வச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி பண்றப்ப இந்த செடி வந்து கொஞ்சம் நல்லாவே வரும். இப்போ இந்த சாயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் இது மாதிரி ஒரு ஸ்டோன்ஸுங்க போட்டிருக்கேன். யூஸ்வலா வந்துட்டு என்னன்னா ஆக்சுவலா இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு தண்ணி ரொம்ப தேவையில்லை தான்.
மற்ற பிளான்ட்டுக்கெல்லாம் நம்ம இது மாதிரி கல் போட்டோம்னா தண்ணி அது அவ்வளோ சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகாத அந்த பிளான்ட்டுக்கு அந்த தண்ணி வந்து சேர்க்கும். இங்கே நானும் இதே தான் இருக்கேன். இப்போ ஒரு வாரம் இந்த தண்ணி நான் போதும்னு சொன்னோம்னா இந்த கல் போட்டதுனால என்ன ஆகுனா இது 10 days கூட நான் தண்ணி ஊற்றாத இருக்கலாம். ஸோ அந்த அவ்வளோ சீக்கிரம் எவாப்ரேட் ஆகாதனால நான் இந்த கல் போட்டதுனால ஒரு 10 days கூட இந்த நான் தண்ணி ஊற்றுறது 10 days ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா கூட போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு நம்ம வைக்கிறோம். என்ன மாதிரி கலரில் பாட்டு வச்சா இந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நான் என்ன சூஸ் பண்ணேன்னா இந்த பிளாக் கலர் பாட்டு. பிளாக் வந்துட்டு சன் லைட்டை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சன்னோட லைட்டு தான் ரொம்ப தேவைன்றதுனால நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பிளாக்கே சூஸ் பண்ணுங்க. ஸோ சன்னை வந்து அப்சர்வ் பண்ணி இந்த பிளான்ட் க்ரோத் வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க. அடுத்தது இது மாதிரி வெறும் நான் கருங்கல் சிமெண்ட் கல்லுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கூழாங்கல் கிடைச்சாலும் நீங்கள் அது மாதிரி போடுங்க. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நாசாவில் பார்த்தீங்கன்னா டாப் 10 லிஸ்ட்டில் இந்த பிளான்ட்டை வந்துட்டு டாப் 10 லிஸ்ட்டில் வந்திருக்கு. நம்ம ஆக்சிஜன் தரக்கூடிய நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. டாப் 10 ஆக்சிஜன் தரக்கூடிய பிளான்ட்ல இந்த பிளான்ட்டும் வந்து வந்திருக்குன்னா இந்த பிளான்ட்டை நம்ம எல்லாருமே வீட்டில் வளர்க்கணும். இப்போ இந்த பிளான்ட் வந்துட்டு இப்போ இந்த பிளான்ட் இருக்கு. இப்போ இது மாதிரி எனக்கு நிறைய பிளான்ட் வேணும். ஏன்னா எனக்கு நிறைய ஆக்சிஜன் தேவை. இந்த வெயில் காலத்துல முக்கால்வாசி பேருக்கு ஆக்சிஜன் இல்லாத போகும். அப்போ நிறைய ஆக்சிஜன் வேணும்னா எனக்கு இது மாதிரி நிறைய பிளான்ட் வேணும். அப்போ இது மாதிரி நிறைய பிளான்ட் வேணும்னா நான் அத்தனையும் வாங்கணுமா? 10 பிளான்ட் வாங்கணுமா? 20 பிளான்ட் வாங்கணுமா? எனக்கு ஆக்சிஜன் கிடைக்கணும்னா 20 பிளான்ட் இல்லை, தேவையில்லை. நீங்க இது மாதிரி 1-2 பிளான்ட் வாங்கி இதை ஒரு 6 மாசம் நீங்க எவ்வளவு வெயில்ல வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த செடியோட growth வந்து அதிகமாகும். அது மாதிரி செடியோட growth கொஞ்சம் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னு சொல்றப்போ அப்போ நம்ம அந்த செடியில இருந்தே ஒரு நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னொரு இந்த செடியால என்ன பயன் சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா இந்த செடி வச்சிருக்கனால சில இன்செக்ட்ஸு இந்த பாம்பு இது மாதிரி பூச்சிலாம் வந்துட்டு இந்த செடிங்க கிட்ட அண்டாது. ஸோ இது மாதிரி செடிங்க நம்ம வெளியில் நிறைய வளர்த்தோம்னா எந்த பூச்சியும் நம்ம வீட்டுக்கிட்ட எதுவும் உலாவாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நம்ம குழந்தைங்க பெட்டுக்கிட்டேருந்து ஒரு அடி தள்ளியே இருக்கணும். ஏன்னா இது குழந்தைங்க சாப்பிட்றனால வயிற்று உபாதைகள் ஏற்படும். ப்ளீஸ் இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸும் வேல்யூபிளோட டிப்ஸும் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.